அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பற்றி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சம். யாரு வேணாலும் போடலாம் எரிச்சல், மனுஷன் போடணும் எதிர்நீச்சல். எதிரி போடுவான் கூச்சல், அதை மீறி வாழ்க்கையில் போகணும் எதிர்நீச்சல். இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர். அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர். தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை. இங்க கூட இப்ப பேசணும், இதுக்கு டொரக்குன்னு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. காற்று வசதி இல்லை. உங்களுக்கு ஃபேன் ஓடுது, எனக்கு ஃபேன் இல்லை. ஆனால் என்னோட ஃபேன்ஸ் நிற்கிறாங்க. என்ன அதான் சொல்றேனே, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்கன்னா யார் நீங்களா தான் இருப்பீங்க. இருங்க, நான் ஒரு அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சம். நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு. நான் தானத்தை பண்ணி கொடுத்துட்டு அத்தனை விளக்கம். அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு இலக்கு. ஏன்னா அதனால இதை பத்தி இன்னொன்னுங்க, அவருக்கு நான் ஒன்னு போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன். போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக சொல்றேன். கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல. யாரையாவது கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனா என்ன கலைஞர் கூப்பிட்டார்ல. என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூம் தெரியாது. இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. வாங்க, என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க. என் வேல்யூ மறைந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு. தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு. ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் நிக்க சொன்னாங்க. ஒரே ஒரு டயலாக் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன்னா நான் எப்படிங்க ஒரு இரட்டை இலை சின்னத்தில் நிக்க முடியும்? நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன். என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கணும், எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த தேர்தலுக்கு போல 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இப்பதான் தெரியுது வாக்கு வித்தியாசம் 1% இருந்தா கூட இந்த இனிமேலாம் இப்பெல்லாம் தேர்தலில் வேல்யூ இருக்கு. ஜாதி பணம் இருக்கணும், சமுதாய பணம் இருக்கணும், இல்ல பண பணம் இருக்கணும், இல்ல மக்கள் பணம் இருக்கணும், இல்ல ரசிகர் பணம் இருக்கணும். அந்த பலத்துக்கு ஒரு இது கிடைக்குது. ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். இப்ப நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அன்னதானம் கொடுக்குறேன். இதோட நிறுத்திக்கிறேன். என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி 3. இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு நான் ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் என்னோட வீடு, என்னோட ஆஃபீஸு. நான் 1984லேருந்து கிட்டத்தட்ட 83லேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன். 84லேருந்து எனக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு 2024 இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தையிலேருந்து உறவை காத்தகிலியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையா இருக்குள்ள
ஒரு 6 மாசம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன். அந்த படத்தில் ஆரம்பிச்சு ஒரு உறவை காத்தகிளி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, சபாஷ் பாபு, ஒரு வசந்த கீதம், எங்க வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிஷா என் மோனலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனா அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன். நான் வளர்த்தங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, தென்னகத்து மக்கள், அது கர்நாடகானாலும் சரி, ஆந்திரானாலும் சரி, கேரளானாலும் சரி, தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்த ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்கான். அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும், தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மன்மதன், வல்லவன், சரவணா, ஒஸ்தி, வானம், எப்படி எல்லா வானம் எல்லாத்த மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ், அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், வாழு ரிலீஸ் பண்ணி, வாளுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவோம், எதிர் நம்மளுன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி, எல்லாத்துக்கும் மேல மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றிலே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளரை இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அப்படி ஒரு தடை. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி. ஆனா விடிய கிளம்புற ஒரு கிடைச்சது ஒரு விட, கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து, அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன், என் மனைவி போடுங்க, என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு. அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி, மாநாடு வெந்து தணிந்தது காடு, இன்னைக்கு 10 தலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் நேத்தி, அந்த போஸ்டர் நேத்தி வெளியிடுறாங்க. அதுல வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரியசாமி டைரக்ட் பண்றாரு. நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு. அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரியசாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலா பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறாரு. அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு. இது இன்னைக்கு இந்த ஒரு அன்னதான வீடாவே இங்க கொடுக்கணும், 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க, ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களோட சீரோடு கொடுக்கணும், அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட சொல்லணும், ராமஜெயம் இது பண்ணணும், எங்களுடைய குரல் டிவி நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க. அது காட்டியும் அந்த படம் டிராப்பு, அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார். அதாவது என்ன சொல்கிறேன், யாருக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு எரிச்சல், எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் போடலாம் எரிச்சல், மனுஷன் போடணும் எதிர்நீச்சல், எதிரி போடுவான் கூச்சல், அதை மீறி வாழ்க்கையில் போகணும் எதிர்நீச்சல். இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர். அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர். அந்த பையனுடைய பிறந்த நாள்ல ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணாரு? ஒன்றும் இல்லை, வெள்ளம் இன்னைக்கு வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு. சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட வட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபை என் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போனால் ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி 500 பேருக்கு அரிசி 5 கிலோன்னு அரிசி, நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன். எதுக்கு? என் முகத்தை காட்டி போயிருந்தேன், நான் மக்களுக்கு கொடுக்கணும். ஆர்கே நகரில் கொடுத்தேன், அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன். தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை. இங்கே கூட இப்போ பேசணும், இதுக்கு டொடக்குன்னு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க, காற்று வசதி இல்லை. உங்களுக்கு ஃபேன் ஓடுது, எனக்கு ஃபேன் இல்லை, ஆனால் என்னோட ஃபேன்ஸ் நிற்கிறாங்க, எனக்கு இது போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி இந்த காற்று புழுக்கம் அது தூத்துக்குடியில் 500 பேருக்கு கொடுத்தேன். அப்போ அப்படியே அந்த புழுக்கம் தாங்காமல் மயங்கி கீழே விழுந்தேன்.
ஆனா எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த பிரஸ் மீட்டிங் கொடுக்குறேன். அடுத்தது திருநெல்வேலியில் போய் 500 பேருக்கு அரிசி கொடுக்குறேன். கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன். இன்னைக்கு இதை தொடர வேண்டும். இனிமே தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம். அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணும்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னா கொடுக்குறோம். நானும் என் மனைவியும் என் ரசிகர் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யாரு எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க. என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான். இந்த பிறந்த நாளை கொண்டாடுறான். என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் கொண்டாடலை, ஏன் ரசிகர்கள் அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும், இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும், அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்றார். அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது. நேற்று போய் அதனால என் பேரை வந்து கேக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இதுதான் மேட்ரு. இதில் என்னன்னு கேட்டாக்கா, அதாவது தப்பு நடந்தால் அதை தடுக்கணும், அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். இப்போ அது ஒரு ஏஜ். இப்போ என்னால் இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும், தானம் கொடுக்கணும், இது ஒரு ஸ்டேஜ். ஆனால் அதற்கான இப்போ ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்கா, இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இயன்ற வரைக்கும் பண்ணும் தானம். என்னுடைய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம். வாழ்க்கையில் வேணும் இந்த ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம். அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது இந்த பட்டம், இந்த பதவி, இந்த பவிசு, இந்த பேரு, இந்த புகழ், இந்த காசு, இந்த பணம், இந்த சொத்து, இந்த சுகம், இந்த சொந்தம், இந்த பந்தம், இது எதுவுமே மனுஷன் போகுள்ள கூட வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும், அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்க பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும்.